அனைவருக்கும் வணக்கம். தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தினுடைய வாய்ஸ் ஆஃப் பீப்பிள் ஊடகத்தினூடாக நேர்களான உங்களை இன்னொரு மக்கள் மன்றத்தினூடாக நாங்கள் சந்திக்கின்றோம். இன்றைய தினத்தில் விசேடமாக எங்களுடைய அழைப்பை ஏற்று வடமாகாணத்தை பிரதிநிதித்துவம் செய்து 4 பிரதிநிதிகள் மக்கள் செயற்பாட்டாளர்கள் எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்களுடைய பணியகத்திற்கு வருகை தந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே இன்றைய தினத்தில் இன்னொரு தலைப்பினூடாக உங்களை தெளிவுபடுத்துவதற்காக நாங்கள் இந்த மக்கள் மன்றத்தினூடாக இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய மாவட்ட இணைப்பாளர் சிங்கராசா பிரதாஸ் அவர்களை நாங்கள் அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றோம். அதே நேரத்தில் மன்னார் மாவட்டத்தை பிரதிநிதித்துவம் செய்து எங்களுடைய இணைப்பாளர் பெனடிக் குரூஸ் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அதே நேரத்தில் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய இணைப்பாளரான சதீஸ்வரன் அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கின்றார்கள். அதே நேரத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்தை பிரதிநிதித்துவம் செய்து இன்பநாயகம் அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கின்றார்கள். ஆகவே எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய செயற்பாட்டாளர்கள் உங்கள் 4வரையும் நாங்கள் மிகவும் அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். இன்றைய தினத்தில் இந்த வடமாகாணத்தை பிரதிநிதித்துவம் செய்து 4 மாவட்டத்தினுடைய மக்கள் செயற்பாட்டாளர்கள் இந்த இடத்தில் இணைந்திருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் அவர்களிடம் கேட்டறிவோம், தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கம் என்ற ரீதியில் நீங்கள் என்ன மாதிரியான செயற்பாடுகளை செய்து வருகின்றீர்கள், அதே நேரத்தில் இதற்கு சமாந்தரமாக உங்களுடைய மாவட்ட இயக்கங்கள் எவ்வாறான ஒரு பின்னணியில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதனை உங்களுடைய மாவட்ட ரீதியான கருத்துக்களை நான் அறிய விரும்புகின்றேன். அந்த வகையிலே பிரதாஸ் அவர்களே, உங்களுடைய முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய செயற்பாடுகள் தொடர்பாக என்னுடைய நேயர்களுக்கு அறிவிக்கிறேன். வணக்கம். என்னுடைய பேர் சிங்கராசா பிரதாஸ். நான் தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தினுடைய முல்லைத்தீவு மாவட்ட இணைப்பாளர். எங்களுடைய மாவட்டத்திலே குறிப்பாக யுத்தத்துக்கு பின்னரான காலப்பகுதியிலே பல்வேறுபட்ட பின்னடைவுகளோடு எங்களுடைய பலி சுமந்த மக்களுடைய தீராத பல பிரச்சனைகளோடு நாங்கள் வேலை செய்து வருகிறோம். அந்த வகையிலே குறிப்பாக மீனவ மக்கள், மீனவ பெண்கள், இளைஞர்கள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சார்ந்து பல்வேறு வேலை திட்டங்களை நாங்கள் செய்து வருகிறோம். அதிலும் குறிப்பாக யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய நிலைமாறு கால நீதி கிடைக்கப்பெறாத சந்தர்ப்பத்திலே அவர்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்று சொல்லியும் கடந்த காலங்களிலே பல்வேறு திட்டங்களூடாக பல செயற்பாடுகளை முன்னெடுத்து தற்போதும் அந்த செயற்பாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே போன்று மீனவ மக்கள் என்று பார்க்கின்ற பொழுது வடக்கு கிழக்கு பகுதியினுடைய எல்லை பகுதியிலே என்னுடைய மாவட்டம் காணப்படுகிறது. எங்களுடைய மாவட்டத்திலே மூவின மக்களும் இருக்கின்ற ஒரு மாவட்டம். குறிப்பாக யுத்தம் நிறைவடைந்த ஒரு பிரதான பகுதியாக முள்ளிவாய்க்கால் என்று சொல்லப்படுகின்ற பேசு பொருளாக இருக்கின்ற எங்களுடைய அந்த வடுக்களை சுமந்த மண் எங்களுடைய மாவட்டம். அந்த மண்ணிலே மக்களுடைய தீராத ஆசைகள் புதைந்திருக்கிறது. அதே போன்று அவருடைய வாழ்வாதாரம் இன்னும் சரியான முறையிலே நிவர்த்தி செய்யப்படவில்லை. அங்கிருக்கின்ற இளைஞர்களுக்குரிய அடுத்த கட்ட அபிவிருத்தி திட்டங்களோ அல்லது வேலை வாய்ப்புகளோ அல்லது அவர்கள் சார்ந்த தலைமைத்துவம் சார்ந்த முன்னெடுப்புகளோ சரியான முறையிலே இதுவரைக்கும் யாருமே செய்ததில்லை. ஆகவே இந்த மக்கள் மன்றத்தின் ஊடாக நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகிறோம். யுத்தம் முடிந்தும் இன்னும் மக்கள் மீளா துயரிலே இருக்கிறார்கள். தங்களுடைய வாழ்வாதாரங்களை இழந்து மீனவ மக்கள், விவசாய மக்கள், இளைஞர்கள், யுவதிகள் மற்றும் மீனவ பெண்கள் என்று பல்வேறுபட்ட வகைபாகத்தினர் இன்னும் மீளா துயரத்தில் இருக்கிறதை நாங்கள் இந்த இடத்துல எடுத்து கூற வேண்டும். அதே போன்று கடந்த காலங்களிலும் சரி, இந்த தற்போது இருக்கிற அரசாங்கமாக இருந்தாலும் சரி, வருகின்ற எந்த அரசாங்கமுமே இந்த மக்களுடைய துயரங்களிலே பங்கு கொள்வதாக இல்லை. அதே போன்று அந்த மக்களுடைய துயரங்களையோ அல்லது பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கான ஏதுவான முடிவுகளை யாருமே முன்னெடுத்ததும் இல்லை. தொடர்ந்து காணி அபகரிப்புகள், மக்களுடைய வாழ்வாதார சுரண்டல்கள், கடல் கொள்ளையர்களால் அந்நிய கடல் கொள்ளையர்களால், குறிப்பாக சொல்லப்போனால் இந்திய இழுவை மடிகளுடைய ஆக்கிரமிப்பு, தற்போது அங்கே ராட்சீசன்
இந்த பருவ காலத்தில் கூட நாங்கள் சுதந்திரமாக ஒரு நாள் இருக்கின்ற அந்த எங்களுக்கு இந்த காலங்களிலே இந்த பருவத்திலே எங்களுக்கு ரால் சீசன் உற்பத்தியாகி தொழில் நடக்கிற சீசன். யுத்தத்துக்கு முன்னராக இருந்த அந்த நிலைமைக்கும் தற்போது இருக்கிற நிலைமைக்கும் சரியான வித்தியாசங்கள். இப்போ இருக்கிற இந்த பருவ காலத்தின் காரணமாக பல அனர்த்த செயற்பாடுகள் நடைபெறும். அந்த சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு ஓரிரு நாட்கள் தான் அந்த தொழிலை மேற்கொள்ளுக்க சந்தர்ப்பங்கள். அந்த நாட்களில் கூட சுதந்திரமாக நாங்கள் தொழிலை மேற்கொண்டு அந்த வளங்களை நாங்கள் கையாளக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு இல்லை. இவ்வாறு விவசாயத்துறையாக இருக்கலாம், மீன்பிடித்துறையாக இருக்கலாம், அல்லது ஏனைய துறைகளாக இருக்கலாம், எந்த விதத்திலுமே நாங்கள் பின்னடைவாக இருக்கிற ஒரு சமூகமாக எங்களுடைய மாவட்டம் காணப்படுது. அதே போன்று இலங்கையிலே இருக்கின்ற 25 மாவட்டங்களிலும் மிகவும் பின்தங்கிய 25வது இடத்திலே நாங்கள் வறுமையிலே இருக்கிறோம். எங்களுக்கு உண்மையாகவே பார்க்க போனால் நாங்கள் வீழ்த்தப்பட்ட சமூகம். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே எங்களை கை கொடுத்து தூக்கிவிட வேண்டிய இந்த அரசாங்கம் ஏன் இன்னும் கண்டுகொள்ளவில்லை என்ற ஏக்கத்தோடு நாங்கள் பல்வேறு சவால்களோடு இந்த உரிமை போராட்டத்திலே நாங்கள் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நான் இந்த இடத்துல கூற விரும்புகிறேன். நன்றி பிரதாஸ். உங்களுடைய பதிலிலிருந்து பல விடயங்களை விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஒன்று விசேட விதமாக நீங்கள் மீனவ மக்களுடைய உரிமைகளுக்காகவும் அதே நேரத்தில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களினுடைய உரிமைகளுக்காகவும் சமூக, பொருளாதார, அரசியல், கலாச்சார ரீதியான செயற்பாடுகளை மாவட்ட ரீதியாக செய்து வருகின்றீர்கள். உண்மையிலே வடமாகாணம் என்பது சொல்ல முடியாத துயரங்களை, வடுக்களை சுமந்த ஒரு மாகாணமாக குறிப்பிடுவதில் தவறில்லை. ஆகவே என்னுடைய அடுத்த கேள்வி பெனடிக்ட் குரூஸ் அவர்களிடம் நான் தொடுக்க விரும்புகின்றேன். உங்களுடைய செயற்பாடு மன்னார் மாவட்டத்தில் என்ன பின்னணியில் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது? நீங்கள் என்ன துறை சார்ந்து செயற்படுகின்றீர்கள் என்று கொஞ்சம் நாங்கள் கதைப்போம். வணக்கம், நான் அந்தோனி பெனடிக்ட் குரூஸ். நான் தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் மன்னார் மாவட்ட இணைப்பாளராக கடமையாற்றிக் கொண்டிருக்கிறேன். நான் 2007ஆம் ஆண்டு தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தினுடைய ஒரு செயற்பாட்டாளராக இணைந்தேன். நான் அந்த காலத்திலே யுத்தம் அதிகமாக வடபகுதியிலே உருவெடுத்த நேரம். அந்த காலத்திலே மக்களுடைய வாழ்வு நிலை மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் மக்கள் தங்கள் கிராமங்களை விட்டு வெளியேற்றப்பட்டிருந்தார்கள் இராணுவத்தினரால். அந்த வகையிலே முகாம்களிலே தங்கியிருந்த மக்களோடு நாங்கள் எங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுத்திருந்தோம். அதே நேரத்தில் மக்களுடைய வாழ்வாதாரமாக இருந்த கடற்றொழில் முற்றாக நிறுத்தப்பட்டிருந்தது. அவ்வாறு இருந்தபோதும் மக்கள் தங்களுடைய வாழ்நிலையிலே பெரிய பாதிப்புகளை எதிர்நோக்கி இருந்த காலத்திலும் கூட கிட்டத்தட்ட 2 வருடங்கள், அதாவது 2010ஆம் ஆண்டு வரைக்கும் தங்களுடைய கிராமங்களுக்கு போவதற்கான எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்காத பட்சத்தில் மக்கள் இருந்த இடங்களில் இருந்து கொண்டு ஏதோ அரச நிவாரணங்களின் ஊடாக மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார்கள். பின்னர் 2010ஆம் ஆண்டு அவர்கள் மீள தங்களுடைய கிராமங்களுக்கு போகும் நேரத்திலே அவர்களுடைய காணி அவர்களுக்கு இல்லாது போயிருந்தது. மீண்டும் வேறு இடங்களில் குடியமர வேண்டிய தேவை இருந்தது. அப்போ அந்த நிலையிலே அந்த காணிகளை மீட்பதற்கான செயற்பாடு ஆரம்பத்திலே நாங்கள் முன்னெடுக்க வேண்டிய தேவை இருந்தது. அதே நேரத்தில் மீள குடியமர்ந்த பிறகு அவர்கள் மீனவ தொழிலை மேற்கொள்வதற்காக சென்ற வேளையிலே அவர்களுக்கு அந்த மீனவ தொழிலை செய்யக்கூடிய நிலையில கூட தங்களுடைய தொழில் உபகரணங்கள் இருக்கவில்லை. அவர் சிறு மீனவ தொழில்களை தான் அந்த நேரம் செய்தார்கள். அதோடு ஆழ்கடல் சென்று தங்களுடைய வாழ்வாதாரங்களை தேடுவதற்கான வழிகள் எதுவுமே இருக்கவில்லை. அவ்வாறான நிலையில் இருந்தும் கூட தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்வதற்காக தாங்கள் செய்த தொழில்களிலே ஓரளவுக்கு தங்களுடைய வாழ்க்கைக்கு காணக்கூடியதான ஒரு தொழில் வாய்ப்பு பெறக்கூடியதாக இருந்தது. காலப்போக்கிலே புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்கியதன் காரணமாகவும் அதே நேரத்திலே தடை செய்யப்பட்ட மீன்பிடி முறைகளை கையாளுவதன் ஊடாகவும் மக்களுடைய தொழில்கள், அதாவது சிறு மீனவ தொழிலுக்கு பெரிய பாதிப்பை உருவாக்கி இருந்தது.
அவ்வாறான நிலையிலும் காலப்போக்கிலே தங்களுடைய வாழ்வாதாரங்களை தேர்ற நிலையில் இருந்தபோது இந்திய இழுவைப் படகுகளின் ஆக்கிரமிப்பு கூடுதலாக இலங்கை எல்லைக்குள்ளே பிரவேசித்ததன் காரணமாக கடலிலே கூடுதலான மீனினங்கள் அழிக்கப்பட்டது. கடல் வளங்கள் முழுமையாக அழிக்கப்பட்டது. இந்த அழிவின் ஊடாக தற்போது இருக்கின்ற தொழிலை எதிர்நோக்கி இருக்கின்ற மக்கள் தங்களுடைய வாழ்நிலைக்கு ஏதுவான வாழ்வாதாரத்தை தேடுவதில் பெரிய சவாலை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் நாங்கள் பொதுவாக சிறுமீனவர்களுடைய உரிமைக்காக குரல் கொடுக்க வேண்டிய தேவை எங்களுக்கு உருவாகி இருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் நீண்ட காலமாக வட மாகாண ரீதியாக 2010ஆம் ஆண்டிலிருந்து வட மாகாண கடற்றொழிலாளர் இணையம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கியிருந்தோம். அப்போ அந்த அமைப்பின் ஊடாக எங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகின்ற இந்திய இழுவைமடி தொடர்பாக இந்திய மீனவர்களுடனும் இந்திய அரசுடனும் பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டது. ஆனால் நடத்தப்பட்டாலும் அதற்கான தீர்வு இன்று வரையும் எட்டப்படாத நிலையிலே இருக்கின்றது. பல தரப்பட்ட அரசு நிர்வாக மாற்றங்கள் வந்தும் கூட இதுக்கான தீர்வை நாங்கள் எட்ட முடியாத ஒரு நிலை இருக்கிறது, தற்போதும் உள்ளது. கடந்த ஆண்டிலே புதிய அரசாங்கம் பொறுப்படுத்தும் கூட இந்த மீனவர்களுக்கான பிரச்சனையை தீர்ப்பதில் மந்தகதியான போக்குத்தான் இப்போதும் காணப்படுகின்றது. அதன் அடிப்படையிலே கடந்த ஆண்டு, அதாவது 2025ஆம் ஆண்டு பலகட்ட சந்திப்புகள் ஏற்படுத்தப்பட்டது. மீனவ அமைச்சருடனும் வடமாகாண ஆளுநர் மற்றும் இந்திய துணை தூதுவர் இவர்களோடு பலகட்ட சந்திப்புகள் ஏற்படுத்தப்பட்டு இந்த சந்திப்புகளின் ஊடாக தீர்வு எட்டப்படும் என்று சொன்ன வாக்குறுதிகள் அத்தனையுமே அரசு தரப்பிலிருந்து வந்த வாக்குறுதிகள் கூட எங்களுக்கு அனைத்துமே பொய்யான வாக்குறுதியாக தான் இன்றைக்கு மலர்ந்துள்ளது. ஆகவே நாங்கள் தொடர்ந்து இந்த இவ்வாறான நிலையை சந்தித்து மக்களை நாங்கள் இன்னும் துன்புறுத்துகின்ற நிலையில் இருந்து மீளுவதற்காக இறுதியாக நாங்கள் கடந்த டிசம்பர் 29ஆம் தேதி நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில், அதாவது இணையத்தின் செயற்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட இறுதி முடிவாக நாங்கள் எடுத்த தீர்மானமாக இந்த அஞ்சல் அட்டை பிரயோகத்தை நாங்கள் மேற்கொள்ளலாம் என தீர்மானிக்கப்பட்டது. இந்த அஞ்சல் அட்டை பிரயோகம் அதில் நாங்கள் எடுத்த தீர்மானத்திலும் கூட இதுவரைக்கும் மீனவ அமைச்சரால் வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் இந்த சப்ஜெக்டுக்கு இப்போ மன்னார் மாவட்டத்தை பொறுத்தவரையில் நாங்கள் இடம்பெயர்ந்த மக்களோடும் மற்றது மீனவ மக்களோடும் மற்றது பெண்கள், இளைஞர்கள் போன்ற பிரிவினரோடு எங்களுடைய உரிமைக்கான போராட்டத்துக்கான செயற்பாடுகளை நாங்கள் இன்று வரை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே நடைபெறுகின்ற அனர்த்தமாக இருந்தாலும் சரி, அல்லது ஏதாவது இயற்கை அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களை நாங்கள் சந்திப்பதிலேயோ அல்லது அவர்களோடு உதவி செய்வதிலேயோ, மற்றது உரிமைக்கான பல போராட்டங்கள் இருக்குது. காணி உரிமைக்கான போராட்டம், மற்றது மீனவ மக்களுடைய உரிமைக்கான போராட்டம். இந்த போராட்டங்களின் ஊடாகத்தான் எங்களுடைய இந்த சேவை விஸ்தரித்து கொண்டு இன்று வரைக்கும் நாங்கள் இந்த செயற்பாட்டை முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம். அடுத்த கேள்வியாக நாங்கள் அதே கேள்வியை சதீஸ்வரன் அவர்களிடம் கேட்போம். விசேடமாக சதீஷ், நீங்கள் கிளிநொச்சி மாவட்டத்தை பிரதிநிதித்துவம் செய்கின்றீர்கள். ஆகவே கிளிநொச்சி மாவட்டத்திலும் வடமாகாணத்தின் ஒரு மாவட்டமாக இருக்குது. விசேடமாக அந்த மாவட்டத்திலையும் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு மக்கள் முகம் கொடுத்து கொண்டு இருப்பார்கள். ஆகவே நீங்கள் மாவட்ட மீனவ ஒத்துழைப்பு இயக்கம் என்ற ரீதியில் கிளிநொச்சி மாவட்டத்தில் என்ன மாதிரியான செயற்பாடுகளை நடைமுறைப்படுத்துகின்றீர்கள்? வணக்கம், என் பேர் சதீஸ்வரன். நான் கிளிநொச்சி மாவட்ட இணைப்பாளர். குறிப்பாக கிளிநொச்சியும் வடமாகாணத்தில் முல்லைத்தீவு ஏனைய மாவட்டங்கள் போல யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டம். 2009க்கு பின்னர் குறிப்பாக சிவில் செயற்பாடுகள் அல்லது அரசு தரப்பை தாண்டி கிளிநொச்சி மாவட்டத்தில் நேரடியாக மக்களின் செயற்பாடுகளை சேவைகளை செய்கிறது தொடர்பான ஒரு இடைவெளி இருந்தது. அந்த வகையில் நப்சோ தேசிய மீனவ ஒத்துழைப்பகத்தினுடைய செயற்பாடும் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய செயற்பாடும் பின்னர் அந்த மக்களுக்கான ஒரு ஆதரவு செயற்பாட்டை மேற்கொண்டு வந்தது. அந்த வகையில் அது முதல் கட்டமாக மீனவர்களோடையும் பெண்களோடையும் இணைந்து
யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பெண்களை தலைமைத்துவ ரீதியாக வலுப்படுத்துறதுக்கும் அதே இடத்துல மீனவர்கள் எதிர்நோக்கிற பிரச்சனைகள் தொடர்பாக மீனவர்களோடு இணைந்து செயற்பட்டு அதுக்கான தீர்வுகளுக்காக செயற்பட்டு வந்த ஒரு காலகட்டம். அந்த வகையில் தேசிய மீனவ ஒத்துழைப்பு இலக்காக இருக்கிறது மீனவ சமூகத்தை உருவாக்குறது. அதோட இணைஞ்சு தாயப்போட இணைஞ்சு மாவட்ட மீனவ ஒத்துழைப்புக்கும் அவ்வாறான ஒரு மீனவ சமூகத்தை உருவாக்குறதுக்கான ஒரு செயற்பாட்டையே மேற்கொண்டு வருது. அந்த வகையில் மீனவர் என்ற ரீதியில் மீனவர்களுக்கான ஒரு எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மீனவ கொள்கை ஒன்று நாட்டில் உருவாக்கப்பட வேண்டும் என்ற தொடர்பாகவும் அதே இடத்துல மீனவர்கள எதிர்நோக்கின்ற பிரச்சனைகளை எவ்வாறு கையாள வேண்டும் என்ற தொடர்பாக வடமான இணையத்தோடு இணைந்து கிளிநொச்சி மாவட்ட மீனவர்கள் செய்யப்படுகிற அதே வேளையில் பெண்கள் குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டம் அதே இடத்துல புனே பிரதேசம் சேலம் கண்டாவளை பல போன்ற இணைஞ்சு மீனவ பிரதேசம் காணப்படுறபடியாக யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பெண்களை தலைமுத்து ரீதியாக எவ்வாறு முன்னேற்றுவது தொடர்பாகவும் அவர்களை சர்வதேச ரீதியாகவும் தேசிய ரீதியாகவும் வெளியில் அவர்களுடைய உரிமை சார்ந்து குறிப்பாக பெண்களோட உரிமை சார்ந்து செயற்படுறதுக்கும் பேசுபொருளாக்குறதுக்கும் அந்த பெண்களை பலப்படுத்துகிற செயற்பாடுகளையும் மேற்கொண்டு வருகின்ற அதே வேளையில் இன்றைய தலைமுறை அல்லது அடுத்த எதிர்கால தலைமுறை என்ற ரீதியில் இளைஞற்ற பங்களிப்பு கிளிநொச்சி மாவட்டத்தில் மிக முக்கியம் என்ற ரீதியில் இளைஞரோடு இணைந்து ஒரு சமூக மாற்றத்துக்கான இளைஞர் இயக்கத்தை உருவாக்குறதுக்கும் குறிப்பாக ஒரு சுற்றாட சார்ந்த விடயங்கள்லையும் சரி ஏனைய காலநிலை சார்ந்த செயற்பாடுகள்லையும் சரி தலைமைத்துவத்தை எடுக்க வேண்டிய பொறுப்பு இளைஞர் இருக்கின்ற வழியில் இளைஞர் அமைப்போடு இணைந்து நாட்டினுடைய மிக முக்கியமாக ஒரு கொள்கை அரசியல் ஜாப்பு மாற்றத்துக்காகவும் இணைந்து வேலை செய்கிற மாவட்ட அமைப்பாக கிளிநொச்சி மாவட்ட அமைப்பு இயங்கி வருது. மீனவ கொள்கை தொடர்பாகவும் இளைஞர் சமூகத்தினுடைய மாற்றத்திற்காகவும் அதே நேரத்தில் பெண்களினுடைய உரிமைகளுக்காகவும் இவ்வாறு பலதரப்பட்ட கோணங்களில் நீங்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் நீங்கள் செயற்பட்டு வருகின்றீர்கள். ஆகவே இதை நீங்கள் தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கம் உங்களுடைய தாய் வீடாக அல்லது தாய் அமைப்பாக நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். ஆகவே தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தினுடைய இன்னொரு கிளை அமைப்பாக செயற்பட்டு வருவதுதான் யாழ்ப்பாண மாவட்ட ஒத்துழைப்பு இயக்கம். ஆகவே சதீஷ் அவர்கள் குறிப்பிட்டதை போலவே நீங்களும் இந்த துறைகளில் தான் கவனம் செலுத்தி செயற்பாடுகளை நகர்த்துகின்றீர்களா அல்லது உங்களுடைய செயற்பாடுகள் இதைவிட மாறுபட்டதாக இருக்கின்றதா என்பதனை நாங்கள் யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய இணைப்பாளர்கள் அவர்களிடம் கேட்டோம். வணக்கம். தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தினுடைய செயற்பாடானது 2003 யாழ்ப்பாணத்தில் செயற்படுத்தப்பட்டு வருகின்றது. அந்த வகையிலே ஆரம்பத்தில் தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தோடு 2003 இணைந்து செயற்பட்டு வருகின்றேன். குறிப்பாக இந்திய இழுவைப் படகினுடைய வருகை 2003 காலத்திலே ஆரம்பித்திருந்தது. அப்போ அந்த ஆரம்ப காலத்திலிருந்தே இந்திய இழுவமடிக்கு எதிரான செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற வகையில் ஆரம்ப கலந்துரையாடல்களையும் தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கம் பரவலாக முன்னெடுத்திருந்தது. தொடர்ந்து அந்த மீனவர்களுடைய உரிமைக்காகவும் அவர்களுடைய வளங்களை பாதுகாப்பதற்கான செயற்பாடுகளையும் அதுக்கு அமைவாக பல போராட்டங்களை முன்னெடுத்து வந்த நிலையிலே 90ஆம் ஆண்டு யுத்தத்தின் காரணமாக இடம்பெயர்ந்து 47 நிலம்புரி நிலையங்களில் இருந்த பல்லாயிரக்கணக்கான மக்களை 2009ஆம் ஆண்டு நிறைவேற்ற யுத்தத்துக்கு பிற்பாடு அவர்களை அவர்களுடைய சொந்த நிலத்திலே குடியேற்றுவதற்கான அழுத்த செயற்பாடுகளையும் அவர்களுடைய நிலங்களை முடிப்பதற்கான அழுத்த செயற்பாடுகளையும் தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கம் ஒரு வலுவான செயற்பாடாக ஆரம்பத்திலே முன்னெடுத்திருந்தது. அதற்கு அமைவாக பிற்காலத்திலே 47 நலம்புரி நிலையங்களிலே வாழ்ந்து வந்த மக்கள் மீள்குடியேற்றம் செய்யப்பட்டார்கள். பகுதி அளவிலான நிலங்கள் விடுவிக்கப்பட்டது.
இந்த வெற்றிக்கு வந்து தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தினுடைய செயற்பாடுகள் மிக வலுவான ஒரு காரணமாக அமைந்தது என்பது மறுப்பதற்கில்லை, உண்மையான விஷயம். அதே போல் தொடர்ந்து ஏனைய செயற்பாடுகளாக மீள்குடியை அமர்வதற்கு முதலே அந்த மக்களுடைய வாழ்வாதாரங்களை வளப்படுத்துவதற்காக சமூக நோக்கத்தோடு அவர்களுக்கான வாழ்வாதார திட்டங்கள் மற்றும் ஏனைய உதவிகள், அதாவது அவர்களுடைய மாணவர்களுடைய கல்வி கற்றல் தேவைக்கான கற்றல் உபகரணங்கள் வழங்குவது போன்ற ஒரு மனிதநேய செயற்பாடுகளும் வந்து முன்னெடுக்கப்பட்டது. இவ்வாறான செயற்பாடுகளினுடைய அடுத்தடுத்த கட்டமாக தொடர்ச்சியாக சட்டவிரோத மீன்பிடிக்கு எதிரான போராட்டங்கள் வலுப்பெறத் தொடங்கினது. அதுக்கு வந்து தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தினுடைய ஒரு அயராத உழைப்பு, அயராத ஒரு செயற்பாடு, குறிப்பாக வந்து வடபகுதியில் இருக்கக்கூடிய 4 கடற்தொழில் சார்ந்த 4 மாவட்டங்களையும் ஒருங்கிணைத்து ஒரு கட்டமைப்பு ரீதியான செயற்பாட்டுக்குள்ளே கொண்டு வரதற்கு பகலிரவாக எங்களுடைய தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தினுடைய குறிப்பாக தேசிய அமைப்பாளரும் அவரோடு சார்ந்த ஏனைய செயற்பாட்டாளர்களும் வந்து கடமையாற்றியிருந்தார்கள். அதனுடைய வெற்றி அதனுடைய பலாபலன் வந்து அதனுடைய பிரதிபலன் வந்து இன்று வடமாகாண கடற்தொழிலாளர் இணையம் என்ற ஒரு பெரிய ஒரு அமைப்பாக வியாபித்து நிற்கின்றது. குறிப்பாக சொல்ல போனால் தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தினுடைய அந்த முயற்சியினாலே வளர்ந்து வந்த வடமாகாண கடற்தொழிலாளர் இணையம் இன்று எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தன்னிச்சையாக செயற்படக்கூடிய ஒரு வல்லமையை பெற்றிருக்கின்றது. அதொன்று. அடுத்தபடியாக இன்று தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தினுடைய பல்வேறுபட்ட செயல் முயற்சிகளுக்கு ஊடாக நாங்கள் ஒரு பரந்துபட்ட வேலை முறைகளை வந்து மாவட்டத்தில் விஸ்தரித்திருக்கிறோம். குறிப்பாக வந்து இளைஞர் செயற்பாடு, பெண் தலைமத்துவ குடும்பங்களை வலுப்படுத்துவது, அவற்றுக்கு ஊடாக வந்து வாழ்வாதார திட்ட செயற்பாடுகளை முன்னெடுத்தல், மற்றது குறிப்பாக வந்து அனர்த்த காலங்களில் வந்து அரசாங்கம் உடனடியாக கொடுக்குதோ இல்லையோ, ஆனால் ஒரு அனர்த்த காலங்களில் வந்து தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் செயற்பாடு வந்து உடனடியாக அந்த பாதிக்கப்படுகின்ற மக்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருந்தது. அது சுனாமி காலத்திலையும் சரி, ஏனைய காலங்களிலும் சரி, அல்லது தற்பொழுது ஏற்பட்ட நிப்பா புயல் காலங்களிலும் சரி, தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தினுடைய அந்த செயற்பாடு வந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கிடைத்தது என்பது வந்து அது ஒரு சாதாரண விஷயமாக சொல்ல முடியாது. அது ஒரு பெரியொரு மகத்தான ஒரு செயற்பாடு. ஏண்டா குறிப்பாக வந்து 25 மாவட்டங்களுக்குள்ளேயும் செயற்பாடு இருக்கின்ற அடிப்படையிலே 25 மாவட்ட மக்களுக்கும் வந்து வழங்குறது என்பது வந்து அரசாங்கத்தோடு போட்டி போட்டு சவால் விடக்கூடிய அளவுக்கு தான் அதனுடைய அந்த அமைப்பினுடைய செயற்பாடுகள் வளர்ந்திருக்கின்றது. அந்த வகையில் இந்த அமைப்பினுடைய செயற்பாடு வந்து வெவ்வேறுபட்ட, அதாவது காணி உரிமைகளை வந்து நாங்கள் எவ்வாறு வென்றெடுப்பது என்பது தொடர்பான சட்ட ஆலோசனைகள் அல்லது சட்ட பயிற்சிகள், மற்றது சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற விடயங்கள் தொடர்பாக, மற்றது அனைத்து முகாமத்துவ நேரங்களில் எவ்வாறு மக்களுக்கு பணியாற்றுவது போன்ற நோக்கங்களை, நல்ல நோக்கத்தோடு சில கட்டமைப்பு முறைகளை வந்து மாவட்டங்கள் தோறும் வந்து உருவாக்கி இருக்கின்றது. அந்த வகையில் எங்களுடைய மாவட்டங்கள்லேயும் அந்த செயற்பாடுகள் வந்து வியாபிக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ அதே நேரத்தில் இந்த இளைஞர் செயற்பாடுகளுக்கூடாக எதிர்காலத்திலே ஒரு சிறந்த தலைமைத்துவத்தை கட்டியெழுப்புகின்ற நோக்கத்தோடு நெப்சோ அமைப்பு வந்து ஒரு தூர நோக்கு அடிப்படையில் ஒரு செயல் திட்டங்களை முன்னெடுக்கிறத நாங்கள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதாக இருக்கின்றது. அதுபோல்
மக்களுடைய காணிகள், மக்களுடைய தொழில் வளங்கள் மக்களுக்கே என்ற அடிப்படையில் அதை வென்றெடுக்கிறதுக்கு அல்லது அதை பாதுகாக்கிறதுக்கான ஆலோசனைகள், செயற்பாடுகளை வந்து தொடர்ச்சியாக இந்த நெப்சோ நிறுவனம் செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து இந்த செயற்பாடுகள் வந்து பல கோணங்களில் அல்லது பல களங்களில் தடம் பதித்து கொண்டிருக்கின்றது. தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கம் அல்லது ஆங்கிலத்தில் நெப்சோ என்று நாங்கள் சுருக்கமாக அழைப்போம். அதற்கு அமைவாக மிகவும் சுவாரஸ்யமான கலந்துரையாடல், உங்களுடைய பதில்கள் மிகவும் சுவாரஸ்யமாகவும் திரும்ப சொல்லுங்கள். தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கம் அல்லது நாங்கள் சுருக்கமாக ஆங்கிலத்தில் நெப்சோ என்று குறிப்பிடுவோம். உங்களுடைய பதில்கள் மிகவும் சுவாரஸ்யமானதாக அமைந்திருக்கின்றது. எனக்கு காரணம், உங்களுடைய அமைப்பு தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கம், பேரில் மீனவம் என்று கொண்டிருந்தாலும் நீங்கள் வழங்கின பதில்களை பார்க்கும் பொழுது தேசிய ஒரு கட்டமைப்பானது மாவட்ட ரீதியாக விஸ்தரிக்கப்பட்டு மீனவம் என்ற தலைப்புக்கு அப்பால் பல்வேறு விதமான வேறு செயற்பாடுகளும், உரிமை சார்ந்த விடயங்களும், பெண்களினுடைய உரிமைகள் சார்ந்த விடயங்களும், இளைஞர்களுடைய உரிமைகள் சார்ந்த விடயங்களும், அனர்த்தத்தின் பொழுது எவ்வாறு மக்களை காப்பாற்ற வேண்டும், அந்த மாதிரி பல்வேறு வெவ்வேறு தலைப்புகளினூடாக நடைமுறைப்படுத்தப்படுகின்ற ஒரு பலம் வாய்ந்த அமைப்பாக உங்களுடைய பதில்களிலிருந்து நேர்களுக்கு விலகிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே என்னுடைய அடுத்த கேள்வி பிரதாஸ், உங்களிடம் நான் தொடுக்க விரும்புகின்றேன். இப்பொழுது வடமாகாணம் என்ற ரீதியில் மாவட்ட மட்டங்களில் நீங்கள் செய்கின்ற செயற்பாடுகள் தொடர்பாக தான் என்னுடைய முதல் கேள்விக்கான பதிலை நீங்கள் வழங்கியிருந்தீர்கள். ஆகவே உங்களுடைய அமைப்பு நான் சிறிது கேட்க விரும்புகின்றேன். தேசிய ரீதியாக இருக்கின்ற இந்த தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கம் மீனவ செயற்பாடுகளை எவ்வாறு மாவட்ட ரீதியாக, தேசிய ரீதியாக, அதுக்கு அப்பால் சர்வதேச ரீதியாக, நீங்கள் உலக மீனவ மக்கள் சம்மேளனத்தினுடைய பிரதிநிதிகளாகவும் இருக்கின்றீர்கள். ஆகவே சர்வதேச ரீதியாக விசேடமாக சிறு மீனவர்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. ஆகவே இந்த கட்டமைப்புகளில் மீனவ துறை சார்ந்த விடயங்களில் கவனம் செலுத்துவது ஏன் உங்களுடைய அமைப்பு? ஆம், நிச்சயமாக நல்லொரு கேள்வி. தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கம் என்கிறது கடந்த 25 வருடங்களாக நான் நினைக்கிறேன் பல ஆரம்பத்திலே பல செயற்பாடுகளிலே இருந்திருந்தாலும் மீனவம் சார்ந்து செயற்பாடுகளை தன்னகத்தே, அதாவது பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்ற கொள்கைக்காக குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னர் தனித்துவமாக இயங்க ஆரம்பித்த காலப்பகுதியிலிருந்து ஏன் இயங்க ஆரம்பித்தார்கள், எதற்காக நாங்கள் மீனவம் சார்ந்து இந்த மீனவ மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்ற பார்வையிலே பார்க்கின்ற பொழுது மீனவர்களுக்கான நிலையான ஒரு கொள்கை இல்லை. எங்களுடைய இலங்கை நாட்டிலே மீனவர்களுக்கான நிலையான கொள்கை இல்லை. அதே போன்று மீனவம் என்பது ஒரு தொழில்வாண்மையான ஒரு தொழில் முறையாக யாருமே பார்க்கப்படுவதில்லை. மீனவ சமூகம் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம். மீனவ சமூகத்தினுடைய குரல் வலை எப்போதும் நசுக்கப்பட்ட ஒரு குரல் வலையாகத்தான் காணப்பட்டு வருகிறது. ஆகவே அவ்வாறான ஒரு சமூகம் மீண்டெழ வேண்டும். இந்த மொத்த தேசிய உற்பத்திக்கு பங்காற்றுகின்ற தன்னுடைய துறை சார்ந்த அல்லது தன்னுடைய சமூகம் சார்ந்த பங்கினை இந்த மொத்த தேசிய உற்பத்திக்கு வழங்குகின்ற ஒரு சமூகம் ஏன் நசுக்கப்பட வேண்டும்? இவ்வாறான கேள்விகள் எங்களுடைய தலைமைத்துவங்களுக்கு எழுந்தபடியால் இந்த மீனவ சமூகத்துக்காக ஒன்றிணைந்த ஒரு கூட்டமைப்பாக நாங்கள் தேசிய ரீதியாக செயற்பட வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பது அதனுடைய நோக்கம். அவ்வாறு இருக்கையில் ஆரம்ப காலகட்டத்திலே யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிற காலகட்டத்திலே பல மீனவ மாவட்டங்களிலே, தெற்கிலே, கிழக்கிலே சில மாவட்டங்களை ஒருங்கிணைத்து பயணித்து கொண்டிருந்தது. அவ்வாறு இருக்கையில் யுத்தம் இடம்பெற்ற காலத்தில் கூட விடுதலை புலிகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற பல மாவட்டங்கள்,
உள்வாங்கப்பட்டு அவர்களோடு இணைந்து செயற்பட விரும்பி அந்த சில பேச்சுவார்த்தைகளை இனம் சார்ந்து அல்லது சமூகம் சார்ந்து பார்க்காமல் ஒரு நல்லிணக்க நோக்கத்தோடு இந்த தேசிய ரீதியாக இந்த சமூகத்துக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று செயற்பட ஆரம்பித்தது அங்கே ஒரு நல்லிணக்கத்தையும் வெளிக்காட்டுகின்றது. அதே மாதிரி தேசிய ரீதியாக மீனவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு பிரச்சனை இருக்கிறது என்பதை ஒரு சமூகமாக முன்கொண்டு போக வேண்டிய ஒரு தேவை இருப்பதை அங்கே எடுத்துக்காட்டும். இந்த தேவைகளை நிமித்தம் இந்த தேவைகளை நாங்கள் இந்த அரசாங்கத்தோடு பேசி தீர்க்க முடியாத சந்தர்ப்பங்களிலே, தேசிய ரீதியாக தீர்க்க முடியாத சந்தர்ப்பங்களை சர்வதேச நாடுகளோடு இணைந்து இந்த பிரச்சனைகளை தீர்வு காண்பது எவ்வாறு, அல்லது அழுத்தங்களை பிரயோகிப்பது எவ்வாறு, அல்லது மீனவர்களுக்கு உரிய கொள்கைகளை உருவாக்குவது எவ்வாறு, மனித உரிமைகள் சார்ந்து, அதாவது மனித உரிமைகள் சார்ந்து பயணிப்பது எவ்வாறு, அவர்களுக்கென்றும் உரிமைகள் இருக்கின்றன, அவர்களுடைய உரிமைகள் எந்தெந்த இடத்துல நசுக்கப்படுகிறது, அந்த உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற சிந்தனைகள் எழுகின்ற பொழுது அங்கே ஒரு நல்லிணக்க செயற்பாடும் கட்டியெழுப்பப்பட்டதோடு தேசிய ரீதியாக நாங்கள் ஒரு மீனவ சமூகம் என்ற ஒரே குடையின் கீழ் நாங்கள் செயற்பட வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் அங்கே தேவையாகிறது. அதன் நிமித்தம்தான் நாங்கள் தேசிய ரீதியாக கிராம மட்டம், மாவட்ட மட்டம், மாகாண மட்டம், தேசிய மட்டம், சர்வதேச மட்டம் இவ்வாறு எங்களுடைய சேவைகளை விஸ்தரிக்கின்ற பொழுதுதான் பிரச்சனைகள் வெளிக்கொண்டு வரப்படும். அதே மாதிரி எங்களுக்கு ஒரு வலையமைப்பு உருவாக்கப்பட வேண்டும். நாங்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகம் மாத்திரம் நாங்கள் போராடக்கூடாது. இந்த போராட்டத்தை வலை சேர்க்க வேண்டுமானால் பரந்துபட்ட ஒரு வலையமைப்பை நாங்கள் உருவாக்க வேண்டும். ஒரு சமூகமாக நாங்கள் சர்வதேசத்திலே பிரதிபலிக்க வேண்டும் என்ற கொள்கைகளுக்காகத்தான் நாங்கள் இவ்வாறான கட்டமைப்புகளை உருவாக்கி நாங்கள் போராட ஆரம்பித்தோம். எவ்வாறு இருந்தாலும் இந்த அரசாங்கமோ அல்லது இதற்கு முன்னே இருந்த அரசாங்கமோ மீனவர்கள் சார்ந்து ஒரு அடிமட்டத்திலான எண்ணமே இருக்கின்றதை அவருடைய செயற்பாடு வெளிப்படையாக தெரிய வருகிறது. இவ்வாறான செயற்பாடுகளை இல்லாதொழிப்பதற்காக அல்லது இதற்கு எதிராக நாங்கள் குரல் கொடுத்து இந்த மீனவர்களுடைய உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காகத்தான் நாங்கள் இவ்வாறான கட்டமைப்புகள் ரீதியாக செயற்படுவதற்கு ஆரம்பித்திருக்கிறோம். பிரதாஸ், நீங்கள் கிராம மட்ட ரீதியாகவும் மாவட்ட ரீதியாகவும் மாகாண ரீதியாகவும் தேசிய ரீதியாகவும் அதற்கப்பால் சர்வதேச ரீதியாகவும் மீனவர்களினுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்கின்ற ஒரு அமைப்பாக பலம் பொருந்திய ஒரு கட்டமைப்பாக இருப்பது தெளிவாகின்றது. மிக்க நன்றி. அதே நேரத்தில் விசேடமாக மீனவ துறையானது மொத்த தேசிய உற்பத்திக்கு பாரிய பங்களிப்பை வழங்குகின்றது என்பதுதான் எங்களுடைய கருத்தாக அமைந்தது. சதீஷ், உங்களிடம் நான் தொடக்க விரும்புகின்றேன். மொத்த தேசிய உற்பத்திக்கு பாரிய பங்களிப்பை வழங்குகின்ற இந்த சிறு மீனவர்கள் தற்காலத்தில் இலங்கையில் என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்றார்கள்? விசேடமாக வடமாகாண மீனவர்கள் தற்காலத்தில் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகள் என்னவாக உள்ளன? குறிப்பாக வடமாகாணத்தில் மீனவர்கள் எதிர்நோக்க பிரச்சனைகளை பல்வேறு பிரிவுகளாக பிரிக்கலாம். அதில் முக்கியமாக தொழில்நுட்ப ரீதியாக பல பிரச்சனைகளை எதிர்நோக்கிறார்கள். அதே இடத்துல தங்களுடைய பொருளாதார ரீதியான இருக்கிற பிரச்சனைகள் தொடர்பாகவும், மற்றது அரசியல் ரீதியாக இருக்கிற பிரச்சனைகளாகும். இந்த 3 பிரச்சனைகள் ரீதியாகவும் அது சமூகத்தில் எந்த அளவுக்கு ஒன்றையொன்று தொடர்பு கொண்டப்படுகிற என்ற விடயத்திலேயும் எந்த இடத்துல முரண்படுற என்ற விடயத்திலேயும் அங்கே மீனவர்கள் பெரிய ஒரு பாதிப்பை அங்கே எதிர்நோக்கிறார்கள். குறிப்பாக சில அரசியல் சார்ந்த விடயங்களில் மீனவர்களுக்கு ஒரு தனி கொள்கையோ அல்லது மீனவர்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கொள்கை ஒன்று இன்னும் நாட்டில் உருவாக்கப்படாமல் அது தொடர்ச்சியாக மீனவர்களை பின்தள்ளுற அல்லது முன்னோக்கி கொண்டு செல்றதுக்கான ஒரு உந்து சக்தியை இந்த நாட்டில் இதுவரைக்கும் அது நாடாள ரீதியும் சரி வடமாநில ரீதியாகவும் சரி கொண்டு வரவில்லை. அதுக்கு ஆட்சிகள் மாறும், கதிரைகள் மாறும், ஆனால் மீனவர்களுடைய பிரச்சனைகள் நபருக்கு நபர்கள் மாற்றத்துக்கு ஏற்ப அமைச்சு மாற்றத்துக்கு ஏற்ப கையாளப்படுவதற்கு அந்த நிரந்தரமான ஒரு தீர்வை நோக்கி இதுவரைக்கும் கொண்டு செல்லப்படவில்லை. குறிப்பாக நாட்டுக்கு இருக்கின்ற ஒரு கொள்கை ரீதியாக இருந்திருந்தால்
உள்ளூர் இழுவமடிகள் கட்டுப்படுத்தல் தொடர்பாகவோ அல்லது வெளிநாட்டு இந்திய இழுவமடிகள் வருகை தொடர்பாக அரசியல் ரீதியான அல்லது பூகோள அரசியல் ரீதியான பின்னுப்பாடுகள் சிக்கல் நிலைமைகளால் இஞ்சத்த வளங்கள் சுரண்டப்படுறதால ஒரு நிரந்தரமான ஒரு அரசியல் ரீதியான ஒரு தெளிவுக்கு இல்லாத நிலைமை இருக்குது. மற்றது யுத்தத்திற்கு பின்னர் மீனவர்கள் தொழில்நுட்ப ரீதியாக வளர்ச்சி பெற முடியாத அல்லது வளர்ச்சி பெற கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையிலே இந்த கடல் வளங்கள் எல்லா வளத்தையும் கொண்டிருக்கிறது. ஆனால் குறிப்பாக மீன் வங்கிகள் மீன்கள் உற்பத்தி செய்யப்படுற மீன் வங்கிகள் எனப்படுற இடங்கள் மற்றது முக்கியமான இடங்கள் தொடர்பாகவும் சில ஆபத்தான விடயங்கள் இருந்தாலும் மீனவர்களுக்கான ஒரு தொழில்நுட்ப ரீதியான பூரண அறிவை இந்த அரசாங்கம் சரி அல்லது இந்த கடல் முனைவர்களும் சரி அதை கொள்றதுக்கு ஒரு சூழ்நிலை உருவாக்கப்படவில்லை. தற்காலத்தில் அவர் மீனவர்களை ஒரு வழிநடத்தலுக்கு அல்லது மீனவர்களுடைய எதிர்காலம் தொடர்பாக சிந்தனை உள்ள ஒரு அரசியல் தரப்பும் அல்லது தூரநோக்கான ஒரு பார்வையும் இந்த நாட்டில் இல்லாத இருக்கிறது காரணமாக மீனவர்கள் குறிப்பாக சட்டவிரோத மீன்பிடிக்கு அகப்படுற நிலைமை இருக்குது. குறிப்பாக மீன்கள் சேதமடைகிறது, அது எதிர்கால சந்தைக்கு பிரச்சனையாக அமைகிறது. அதே மாதிரி பெரும்பாலும் இந்திய இழுவ மடிகளாலும் மிகப்பெரிய பாரிய இழப்பும் உள்ளூர் இழுவடி மடிகளாலும் பெரிய சேதம் ஏற்படுகின்ற நிலப்பாடும் இந்த நாட்டில் கூடுதலாக இப்போ மீனவர்கள் எதிர்நோக்கிற பிரச்சனையாக நாங்கள் கொள்ளலாம். நாட்டில் கொள்கை உருவாக்கம் இல்லை, விசேடமாக மீனவ கொள்கை தொடர்பாக. அதே நேரத்தில் மக்கள் பிரதிநிதிகளாக நியமிக்கப்பட்டிருப்பவர்கள் அவர்களுடைய பொறுப்புகளை சரியான முறையில் மக்கள் மயமாக நின்று செய்கின்றார்கள் இல்லை என்பதுதான் உங்களுடைய கருத்திலிருந்து அறியக்கூடியதாக இருந்தது. நாங்கள் எங்களுடைய அடுத்த கேள்வியை சோதி அண்ணா உங்களிடம் நான் கேட்க விரும்புகின்றேன். உண்மையாகவே கொள்கை உருவாக்கம் நடைமுறைப்படுத்தப்படவில்லையா அல்லது நீங்கள் இவ்வளவு பலம் பொருந்திய ஒரு அமைப்பாக செயற்பட்டு வருகின்றீர்கள், ஆகவே 20-25 வருட காலமாக உங்களால் கூட இந்த தேசிய கொள்கை ஒன்றை உருவாக்குவதற்காக போதுமான செயற்பாட்டை நடைமுறைப்படுத்த முடியவில்லையா? அதோட தொடர்ச்சியாக இன்னொரு கேள்வி, பல்வேறு பிரச்சனைகளுக்கு நீங்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள். நாங்கள் கேள்விப்பட்டோம் நீங்கள் விசேடமாக வடமாகாணத்தை பிரதிநிதித்துவம் செய்து தபால் அட்டை செயற்பாடு ஒன்று கௌரவ கடற்தொழில் அமைச்சுக்கும் அதே நேரத்தில் நாட்டின் பிரதானியான ஜனாதிபதி அவர்களுக்கும் அனுப்பொள்ளீர்கள் என்று. ஏன் அவர்களுக்கு இந்த தபால் அட்டையை நீங்கள் அனுப்ப முயற்சி செய்கின்றீர்கள்? அதனுடைய பின்னணி என்ன? நிச்சயமாக உங்களுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்லுகிறேன். நீண்ட கால மக்களுடைய அதாவது மீனவ மக்களுடைய போராட்டத்தின் அடிப்படையிலே அவர்கள் எதிர்நோக்கிய பிரச்சனைகளை காலத்துக்கு காலம் அரசு மாறினதை ஒழிய ஆட்சியாளர்கள் மாற்றமடைந்தார்களே ஒழிய ஆட்சி முறைகள் மாற்றம் பெறவில்லை. ஏற்கனவே கொள்கை வகுப்புக்கான கொள்கை முன்மொழிவுகள் எங்களால் வழங்கப்பட்டது. ஆனால் அந்த கொள்கைகள் இன்னும் ஏற்றுக்கொண்டு அதை பரிசீலனை செய்து அந்த கொள்கைகள் மீனவ கொள்கைகள் அங்கீகாரம் பெறாத நிலையிலே இன்று நாங்கள் இந்த இவ்வாறான நிலைகளை சந்திக்க வேண்டிய தேவை உள்ளது. ஏனென்றால் மீனவ மக்கள் எதிர்நோக்கின்ற பிரச்சனைகளான தடை செய்யப்பட்ட மீன்பிடி முறைகள், அவற்றிலே மிக பாரதூரமானது இந்திய இழுவைமடி படகுகளின் வருகையினால் ஏற்படுகின்ற பாதிப்புகள். அதாவது யுத்தத்தின் பிடியிலிருந்து விடுபட்ட மக்கள் தாங்கள் பல இழப்புகளை இழந்தும் அந்த இழப்புகளை ஈடு செய்ய முடியாத நிலையில் இருந்தும் கூட தற்போதும் தங்களுடைய வாழ்நிலையிலே இழப்புகளையே சந்தித்த வண்ணமே இருக்கின்றார்கள். ஏனென்றால் மக்கள் மீனவ தொழிலுக்காக தாங்கள் கடன் பட்டு அல்லது இன்னொரு மனிதரிடம் ஒப்பந்த அடிப்படையிலே வாங்கப்படுகின்ற தொழில் உபகரணங்கள் இந்த பாரிய இழுவைப்படகினால் அழிக்கப்படுகின்றது. இந்த அழிவு நாளாந்த நடைபெற்று வருகின்றது. அதே நேரத்தில் இந்த மீனவ தொழிலை செய்கின்ற அந்த சிறுபான்மை மீனவர்களுக்கு
அழிவுக்கான எந்த ஒரு நஷ்டஈடும் அரசுகளால் வழங்கப்படுகிறது மிகவும் குறைவாகவே இருக்கின்றது. முழுமையாக சொல்லலாம் இல்லை என்றே சொல்ல முடியும். ஏனென்றால் ஏனைய தொழில்களில் பாதிப்பு ஏற்படும் பட்சத்தில் அவற்றுக்கான நஷ்டஈடுகள் வழங்கப்படுகிறது. ஆனால் மீனவர்களுடைய நஷ்டங்கள் பெரிதாக கண்டுகொள்ளப்படாத நிலையிலே இன்றைக்கு நாங்கள் பல காலமாக அனுபவித்த பல கஷ்டங்களை இன்றும் தொடர்ந்து அனுபவிக்க வேண்டிய நிலை இருக்கிறது. இதே நேரத்தில் நாங்கள் கிட்டத்தட்ட 2004ஆம் ஆண்டில் இருந்து இந்த பிரச்சனைகளை வெளியில் கொண்டு போய் இந்த பிரச்சனைகளை தீர்வு பெற்று இருக்கின்ற இனிவரும் சந்ததிகளுக்கு நாங்கள் ஒரு விடிவை தேடி கொடுக்க வேண்டும். இந்த நிலையான ஒரு உற்பத்தியை நாங்கள் பாதுகாக்க வேணும் என்ற நிலப்பாட்டோடு தான் பலகட்டமாக பல சந்திப்புகளை ஏற்படுத்தி, அதாவது இந்திய மீனவர்களோடையும் பேசியிருக்கிறோம், இலங்கையிலையும் அரசியல்வாதிகளோடையும் தொடர்புகளை ஏற்படுத்தி உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருக்கின்றோம். அதே நேரத்தில் இந்திய மீனவர்களும் கூட இலங்கைக்கு வந்து கூட நாங்கள் பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருக்கின்றோம். இவ்வாறான பேச்சுவார்த்தைகளின் கூட எங்களுக்கு தீர்வு எட்டப்படாத நிலையில் புதிய அரசாங்கமாக வந்திருக்கின்ற இந்த அரசு எங்களுக்கு பல உத்தரவாதங்களை, உறுதிமொழிகளை வழங்கியிருந்தார்கள். ஆனால் அந்த உறுதிமொழிகள் அனைத்துமே பொய்யாகிவிட்டது. அதன் அடிப்படையிலே நாங்கள் செய்த இவ்வளவு காலமும் செய்த உரிமை போராட்டங்களிலே இறுதிக்கட்டமாக இன்றைய நாங்கள் இறுதியாக எடுத்த நடவடிக்கையாக இந்த அஞ்சல் அட்டை பிரயோகத்தை நாங்கள் செய்வதற்கான ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கியிருக்கிறோம். அப்போ இந்த அஞ்சல் அட்டை பிரயோகமானது இந்த மாதம், அதாவது தை மாதம் 15ஆம் தேதிக்கு இடையிலே எங்களுடைய மீனவ அமைச்சருக்கும் நாட்டின் ஜனாதிபதியாக இருக்கிற அனுர திசாநாயக்காவுக்கும் நாங்கள் இந்த அஞ்சல் அட்டையை அனுப்புவதற்கு தீர்மானித்திருக்கிறோம். இது நாங்கள் ஒட்டுமொத்தமாக நாங்கள் ஏற்கனவே எடுத்த தீர்மானத்தின்படி வட மாகாணம் மாத்திரம்தான் நாங்கள் இதை செய்வதற்கான முன்மொழிவுகள் எட்டப்பட்ட நிலையில், இன்றைய நிலையில் நாங்கள் ஏனைய மாகாண ரீதியாக நடைபெற்ற கலந்துரையாடலில் தென்பகுதியும் கூட, கிழக்கு பகுதியும் கூட, மேல் மாகாணத்திலும் கூட இந்த போராட்டத்தில் தாங்களும் இணைந்து கொள்வதாக தாங்கள் முன்வந்திருக்கிறார்கள். ஏனைய மாவட்ட பிரதிநிதிகளூடாக தங்களுடைய மாவட்டங்களில் இருக்கிற மீனவர்களையும் இந்த போராட்டத்திலே தாங்கள் பங்கெடுப்பதற்காக இணைத்துக் கொள்வதாக வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனூடாகவாவது எங்களுடைய மீனவ மக்களுடைய தொடர் இழப்புகள் அல்லது எதிர்வருகின்ற சந்ததியருக்கு நாங்கள் கையளிக்க இருக்கின்ற இந்த கடல் வளத்தை பாதுகாத்து அவர்கள் மீண்டும் இது தொடர்ச்சியான ஒரு செயற்பாட்டுக்குள்ள அவர்களுடைய வாழ்வாதாரத்தை தேடக்கூடிய ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த அஞ்சல் அட்டை பிரயோகத்தை நாங்கள் போராட்டத்தை நடாத்துவதற்கு எத்தனித்திருக்கின்றோம். அதே நேரத்தில் இந்த போராட்டம் ஒட்டுமொத்தமாக நாடு தழுவிய ரீதியாக நடாத்தப்படுவதன் காரணமாக இந்த முடிவு எங்களுக்கு ஓரளவுக்கு வெற்றி தரும் என ஒரு எதிர்பார்ப்போடு தான் இந்த போராட்டத்தை நடத்த நாங்கள் முயன்றிருக்கிறோம். உங்களுடைய கருத்துக்கு அமைவாக தபால் அட்டை செயற்பாடானது நீங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு தீர்மானத்தை எடுத்திருப்பது வடமாகாண மீனவர்கள் முகம் கொடுத்திருக்கின்ற முக்கிய 4 பிரச்சனைகளை அடிப்படையாக கொண்டு. ஆனால் உங்களுடைய பதிலுக்கு அமைவாக நான் விளங்கிக் கொண்டது இது வடமாகாணத்தை அமைவான பிரச்சனையாக இருந்தாலும் இன்றைய தினத்தில் நீங்கள் அகில இலங்கை ரீதியாக இந்த செயற்பாட்டை நடைமுறைப்படுத்துவதற்கான தீர்மானத்தை நீங்கள் எடுத்திருக்கின்றீர்கள். தொடர்ச்சியாக நாங்கள் கலந்துரையாடுவோம். கொள்கை நாட்டில் இல்லை என்று சொல்லி உங்களுடைய பொதுவான கலந்துரையாடலின் பொழுது கருத்தாக அனைவருமே குறிப்பிட்ட ஒரு விடயம். ஆகவே இன்பமான நான் உங்களிடம் கேட்க விரும்புகின்றேன், மீனவ அமைச்சர் பதவிக்கு, கடற்தொழிலாளர் அமைச்சில் மீனவர் பதவிக்கு கடந்த ஆட்சியாக இருக்கலாம், புதிய அரசாங்கத்தின் கூட இருக்கலாம், தமிழ் பேசக்கூடிய ஒரு தமிழ் மக்கள் பிரதிநிதியை தான் நியமித்திருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் சிங்கள மொழி பேசுகின்ற மீனவர்கள் சொன்ன விடயம்தான் வடக்கு கிழக்குக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார்கள், அவர்களுடைய பிரச்சனைகள் மட்டும் தீர்க்கப்பட போவது, எங்கள் தொடர்பாக கவனம் செலுத்த மாட்டார்கள் என்று.
ஆனால் இப்போ உங்களுடைய கருத்தை பார்க்கும் பொழுது வடகிழக்குக்கு பல பிரச்சனைகள் இருக்கும் போல வடமாகாணம் என்ற ரீதியிலே நீங்கள் பல விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றீர்கள். ஆகவே மீனவ துறைக்கு பொறுப்பான ஒரு நபர் தான் மீனவ அமைச்சர், அதுவும் உங்களுடைய மொழி பேசக்கூடிய ஒருவர். அவர்களுடைய செயற்பாடுகள் எவ்வாறாக இருக்கின்றது மீனவ மக்களுடைய இந்த பிரச்சனைகளை தீர்ப்பது? இது ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி. கடந்த காலத்திலே அதாவது முன்பிருந்த அரசாங்கங்களுடைய காலத்தில் வந்து சிங்கள அமைச்சரும் இருந்திருக்கிறார், அதே நேரத்தில் தமிழ் அமைச்சரும் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த பிரச்சனைகள் வந்து ஒரே விதமாக தான் பெரும்பாலும் கையாளப்பட்டிருக்குது. அதில் வந்து குறிப்பாக வந்து ராஜித சேனாரத்னா அமைச்சராக இருந்த காலகட்டத்திலேயும் இந்திய எழுவப்படகுகள் வந்து போன ஒரு சூழ்நிலையில் அவர்களை பிடிக்கக்கூடியாக்களை பிடிச்சு விடக்கூடியாக்களை விட்டு அப்படியே படகுகள் பறிமுதல் செய்த அந்த தொடர்ச்சியில் தான் டக்ளஸ் தேவானந்தா அமைச்சராக இருக்க கூடிய அளவு நடந்திருக்கின்றது. அப்போ இதில் ராஜித சேனாரத்னத்துக்கு பிறகு வந்து டக்ளஸ் அமைச்சராக நியமிக்கப்பட்டதுக்கு வந்து இன்னும் ஒரு காரணம் வந்து தமிழ் பேசுகின்ற ஒருவராக இருக்கிற அதே நேரத்தில் அவர் குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவும் அவர் இருந்திருக்கின்றார். அப்போ இந்த பின்னணி வந்து தமிழ் மக்களுக்குள்ள இப்போ உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அல்லது உங்களோட மாவட்டத்தை சேர்ந்தவர், அவரே உங்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடியாமல் இருக்கிறன்ற அந்த ஒரு தோற்றப்பாட்டை ஏற்படுத்துறது வந்து அரசாங்கத்துக்கு வந்து அவர் தேவையாமல் இருந்தது. அப்போ அந்த பின்னணியைத்தான் இப்போ இருக்கிற அரசாங்கம் வந்து கையாளுகின்றதுன்றது வந்து உங்களுக்கு விளங்குது அந்த விஷயம். ஏனென்றால் இது வடபகுதி மீனவர்களுடைய பிரச்சனை பாதிக்கப்படுறவர்களும் தமிழர்கள், அந்த பாதிப்பை ஏற்படுத்துகிறவர்களும் தமிழர்கள், அப்போ அமைச்சராக இருக்கிறவரும் தமிழர். அப்போ இந்த பிரச்சனை வந்து ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்கள் மிக நுட்பமாக இது தமிழர் பிரச்சனை, தமிழரோட சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்றது. அப்போ இதில் அரசாங்கத்துக்கும் இதுக்கும் தொடர்பில்லை என்ற தோற்றுப்பாட்டை கொடுக்கறதும் அரசாங்கத்துக்கு ஒரு தேவையாக இருக்குது. ஒன்று. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, இதுக்குள்ள வந்து நீண்ட காலம் டக்ளஸினுடைய காலத்தில் இருந்தே இதுக்குள்ள வந்து ஒரு அரசியல் ஓடிக்கொண்டிருந்தது. அதாவது சதீஷ் அந்த பிரச்சனையை தொட்டிருக்கிறார். நீண்ட காலமாக டக்ளஸ் இந்த காலத்தில் இருந்து இது ஒரு அரசியல் ஓடிக்கொண்டிருந்தது. குறிப்பாக வந்து சொல்ல போனால் தமிழ்நாடு, இந்திய மத்திய அரசு, இலங்கை அரசு இவர்களுக்கு வந்து ஒரு மறைமுகமான ஒரு உடன்பாடு இருந்தது. இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது அல்லது தீர்க்கக்கூடாதுன்ற பக்கத்தில் அவர்களுக்குள்ள ஒரு உடன்பாடு இருந்தது. அப்போ அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காகத்தான் அவ்வப்பொழுது சில படகுகளை வந்து கைப்பற்றுவதும் மீனவர்களை விடுகிறதும் இப்படியான ஒரு நாடகம் ஆடிக்கொண்டிருந்தது. இப்போ வந்து அரசியல் வந்து ஒரு ஆழக்கால் வந்துட்டு இப்போ இந்த அரசாங்கம் வந்தால் ஏன்னா இப்போ நான் வெளிப்படையாக சொல்லலாமல் என்ன தெரியல, இருந்தாலும் சொல்கிறேன், நீங்கள் கட் பண்ணி போகிறேன்றாலும் போடுங்க. இரண்டு சொன்னால் இந்த அரசாங்கம் முழுக்க இந்திய எதிர்ப்புவாத அரசாங்கமாக இருக்கிறபடியால் இந்த மீனவர் பிரச்சனையை வந்து மிக நுட்பமாக கடந்த ஆட்சியாளர்களை விட இந்த அரசாங்கம் வந்து மிக நுட்பமாக கையாளுது. அண்மையில் நடந்த மீனவர்களுடைய போராட்டம் மீனவர்களுடைய பாதிப்புக்கு எதிரான ஒரு போராட்டமாக இருந்தாலும் அதுக்குள்ள அரசியல் ஊடி இருக்கு. அதில் குறிப்பாக வந்து அவர் என்பிபியினுடைய பிரதேச சபை உறுப்பினராக போட்டியிட்ட ஒரு வேட்பாளர். அவரை நாங்கள் இதுக்கு முன்னே நடந்த எந்த ஒரு போராட்டங்கள்லையும் வந்து பெருசாக கண்டுகொள்ளலை. அப்போ அவர் அதெல்லாம் முக்கியமான ஒரு
பிரதிநிதியாக கலந்து கொண்டு அவர் ஊடகத்துக்கு பேட்டிகளை கேட்கல சொல்கிறேன் என்று சொன்னால் இந்தியாவுடைய தூதரத்தை நாங்கள் இல்லாமல் பண்ணுவோம், அமெரிக்கா சீனாவுடைய தூதரத்தை வந்து நாங்கள் போடுவோம் என்று அதுக்கு பின்னால் அது ஒரு பெரிய ஒரு அரசியல், அது ஒரு சாதாரண விஷயமாக கடந்து போக முடியாது, அது ஒரு பெரிய விஷயம். அப்போ அந்த பெரிய அரசியலுக்கு பின்னால் இருந்தது ஆழ்ந்தரப்பு. அப்போ அதே என்று சொன்னால் இந்தியாவுக்கு ஒரு செய்தியை சொல்கிறதுக்காக அது கையாளப்பட்டது என்றது தான் எங்களால் அவதானிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆகவே நாங்கள் கடந்த காலத்தில் வந்து அரசியல் இருந்தாலும் இந்த அளவுக்கு இருக்கையில் அது இந்த அரசாங்கம் சொல்லுதுன்னா மீனவர்களுடைய பிரச்சனை நாங்கள் தீர்ப்போம்னு சொல்லி, ஆனால் அது இப்போ முழுக்க முழுக்க தன்னுடைய அரசியலுக்காக பயன்படுத்துகிற ஒரு நிலைக்கு வந்திருக்குது. அப்போ இந்த அரசாங்கம் தான் இப்பொழுது மீனவர்களுக்கு ஒரு ஆபத்தான அரசாங்கம் என்றது என்னுடைய கருத்து. நான் இதோடு இணைந்து இந்த தமிழ் தரப்பை மீனவ அமைச்சுக்கு கையாளுறது தொடர்பாக அது ஒரு பாரம்பரியமாக அல்லது கலாச்சாரமாகவே தொடர்ச்சியாக வருது. இது இன்னொரு கட்டம் என்னென்னா தமிழ் தரப்புகளையும் சரி அல்ல தமிழ் மக்களையும் சரி இலகுவாக கையாளுறதுக்கு இந்த அரசாங்கங்கள் வச்சிருக்க ஒரு சிறந்த உத்தியாகவும் இது நாங்கள் பார்க்கப்படும். குறிப்பாக தங்களோட செயற்பாடுகளை பல்தேசிய கம்பெனிகள் அல்லது ஏனைய கம்பெனிகள் அல்லது ஏனைய தமிழ் பிரதேசம் சார்ந்த செயற்பாடுகளில் அமைச்சு பதவியோடு வச்சு இணைத்து பல்தேசிய கம்பெனிகளை இந்த உற்சகை அல்லது வருகைக்கு கொண்டு வரத்துக்கும், மற்றது சில சட்டங்களை சாதகமான நிலையில் கொண்டு வரத்துக்கும், இந்த மக்களுக்கு இடையில ஒரே தரப்புன்ற ரீதியில் ஒரு முரண்பாடு ரீதியாக சரியான ஒரு கையாளுறதுக்கு அரசு அதை ஒரு ஆயுதமாகவோ அல்லது ஒரு உத்தியாகவே நடுக இந்த தமிழ் தரப்பட்ட அந்த அமைச்சு பதவிகளை கொடுக்கறதுல மிக ஒரு துல்லியமாக காணப்படுறது. இது உண்மையிலே நாங்கள் தமிழ் தரப்பு அமைச்சராக இருக்கிறது எங்களுக்கு ஒரு நன்மை இல்லை, இது ஒரு மிக ஒரு ஆபத்தான நிலைமை. இது ஊக்குவிக்கப்படுற நிலைமையே காணப்படுது. ஆக நாங்கள் இதில் ஒரு மறுப்பு அல்லது ஆணித்தரமாக ஒரு கூற விரும்புகிற விடயம், இந்த அமைச்சு பதவிகள் தமிழ் தரப்பு சந்தோஷப்படுத்துகிறோ அல்ல தமிழ் மக்களுக்கான சந்தோஷத்துக்குரியதோ அல்லது சமத்துவம் இனத்துவம் என்ற ரீதியில் பார்க்க முடியாது, நல்லிணக்கம் என்ற ரீதியும் பார்க்க முடியாது. இது தங்களுக்கு ஏற்ற வகையில் அரசாங்கம் கையாளுற ஒரு மிக சிறந்த ஒரு வடக்க அல்லது கிழக்க கையாளுறதுக்கு சிறந்த ஒரு உத்தியாக பயன்படுத்துகிறதான் இந்த அமைச்சு பதவி என்றது எங்களால் ஆணைத்தரமாக கூற முடியும். உங்களுடைய மக்கள் பிரதிநிதி அல்லது மீனவ துறை சார்ந்த அமைச்சர் தமிழ் மொழி பேசுகின்றவராக இருந்தாலும் மீனவ மக்கள் விசேடமாக வடகிழக்கு மக்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்றார்கள். முக்கியமாக தேசிய மீனவ கொள்கை என்று ஒன்று இன்னும் அறிமுகப்படுத்தப்படவில்லை. தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கம் என்ற ரீதியில் நீங்கள் வழங்கின அந்த கோரிக்கைகள் கூட இன்னும் சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பது இதனூடாக தெளிவாக விளங்குகின்றது. 25 வருட காலமாக நீங்கள் முன்வைத்த இந்த தேசிய கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத கடந்த அரசுகளாக இருக்கலாம், தற்கால அரசாக இருக்கலாம், 6000 தபால் அட்டைகளினூடாக மட்டும் விழித்துக் கொள்ளுமா? இது தொடர்பாக உங்கள் 4 பேரிடமும் நான் பொதுவான இறுதி கேள்வியை கேட்க விரும்புகின்றேன். ஜனாதிபதியாக இருக்கலாம், கடற்தொழில் அமைச்சராக இருக்கலாம், இந்த 6000 தபால் அட்டைகளை குப்பை தொட்டியிலையோ அல்லது தங்களுடைய மேசையிலையோ அப்படியே வைத்து உங்களுடைய கோரிக்கைகளுக்கு பதில் கிடைக்காமல் போனால் அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன செய்வீர்கள் என்பதனை நான் 4 பேரிடமும் பொதுவாக கேட்க விரும்புகின்றேன். விசேடமாக வடமாகாணம் என்ற ரீதியில, இணையம் என்ற ரீதியில, தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கம் என்ற ரீதியில, இதுக்கு அப்பால் ஒரு நாட்டினுடைய குடிமகனாக நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள்? ஆமாம், உண்மையாகவே நாங்கள் இந்த மண்ணிலே பிறந்து இறக்கும் வரை நாங்கள் ஒரு போராடி இறக்கின்ற சமூகமாகத்தான் நாங்கள் இருந்து வருகிறோம். இது எங்களுக்கு பொறிக்கப்பட்ட ஒரு முத்திரையாகத்தான் இருக்கிறது. தீர்வு கிடைக்கும் வரை நாங்கள் போராடி கொண்டே இருப்போம். இதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. எனக்கு முதலிருந்த தலைமுறையை எடுத்துக்கொண்டாலும் என்னுடைய சமூகம் சார்ந்து அல்லது இந்த மீனவ சமூகம் சார்ந்து அல்லது ஒடுக்கப்பட்ட சமூகம் சார்ந்து போராடி கொண்டு தான் இருந்திருக்கிறார். தீர்வுகள் கிடைத்திருக்கின்றன, தீர்வுகள் கிடைக்கப்படாமல் இல்லை. உதாரணமாக உலக மீனவ தினம் கொண்டாடப்படுவது கூட எங்களுடைய முயற்சி. இந்த தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கம்
உலக மீனவ சம்மேளனம் எடுத்த முயற்சி. அது எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய மகத்தான ஒரு நாள். அதை நாங்கள் இதுவரை காலமும் நாங்கள் கொண்டாடி இருந்தோம். தற்போது இருக்கிற அரசாங்கம், இதற்கு முதல் இருந்த அரசாங்கம் குறிப்பிட்ட காலங்களுக்கு முன்னர் அந்த உலக மீனவ தினத்தை கொண்டாட ஆரம்பித்திருக்கிறார்கள். இவ்வாறு நாங்கள் தொலைதூரத்தில் அந்த விடிவு காலம் இருந்தாலும் நாங்கள் அந்த புள்ளியை தொடும் வரை நாங்கள் பயணித்து கொண்டே இருப்போம். அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. ஒரு இனம் சார்ந்து அல்லது சமூகம் சார்ந்து நாங்கள் எங்களுடைய அடிப்படை உரிமைகளை இழந்து நிற்கிற சமூகம், எனக்கு பின்னால் வருகிற என்னுடைய பிள்ளையும் இதை போராட வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படுமாயின் போராடும். ஏனென்றால் இது எங்களுடைய உரிமை. இது எங்களுக்கு வெறுமனே ஒரு கிடைக்கப்பெற இருக்கிற ஒரு கொடுப்பனவோ அல்லது எங்களுடைய சாதாரண வாழ்க்கைக்கு கிடைக்க இருக்கிற ஒரு அதிர்ஷ்ட லாபமோ அல்ல. இது எங்களுடைய உரிமை, வாழ்வதற்கான உரிமை. இதை நாங்கள் வென்றெடுப்பதற்காக நாங்கள் சாகும் வரை நாங்கள் போராடித்தான் ஆகுவோம். மேசையில் வைக்கிறவர்கள் வைத்துவிட்டு போகட்டும். ஆனால் அந்த மேசையில் வைக்கிற அந்த பொருள் என்றைக்கோ ஒரு நாள் எடுத்து பார்க்குற நிலைமைக்கு உருவாகும் வரை நாங்கள் இந்த போராட்டத்தை நடாத்தி கொண்டே இருப்போம். நாங்கள் இந்த அரசாங்கம் அல்ல, எந்த அரசாங்கம் வந்தாலும் சர்வதேச ரீதியாகவும் நாங்கள் அந்த அழுத்தங்களை பிரயோகிப்பதற்கு நாங்கள் தீர்மானித்து செயற்பாடுகளை முன்னெடுப்போம் என்பதை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். போராட்டம், வாழ்க்கை இறுதி வரை போராடுவோம், போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்பதுதான் உங்களுடைய கருத்தாக அமைந்தது. குருஸ் அவர்களே, நீங்களும் போராட வாழ்வின் இறுதி வரை பயணிக்கின்றீர்களா அல்லது உங்களுடைய பதில் எவ்வாறாக இருக்கின்றது? இனம் மதங்களுக்கு அப்பால் பிரச்சனைகளை தங்கள் வசப்படுத்தி கொண்டு தாங்களே அனுபவித்து கொண்டிருக்கின்ற நிலை நீடித்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் ஒரு சமூகம் மட்டுமில்லை, இலங்கையில் வாழ்கின்ற பல சமூகங்களை சார்ந்தும் இந்த மீனவ பிரச்சனைகளை எதிர்நோக்கி கொண்டு தான் இருக்கிறார்கள். அந்த வகையிலே நாங்கள் ஆரம்பிக்கப்பட்ட இந்த மீனவ மக்களுக்கான விடிவு போராட்டத்திலே எடுக்கப்பட்ட முயற்சிகளின் ஊடாக சில முடிவுகளை நாங்கள் எட்டியிருக்கிறோம். ஏற்கனவே நாங்கள் வெறுமனே நாளுக்கு நாள் மகஜர் கொடுத்திருந்தோம், சந்திப்பு நடத்தியிருந்தோம். அந்த சந்திப்புகளின் ஊடாக இந்த வடமாகாண கடற்றொழிலாளர் இணையம் என்ற ஒரு அமைப்பு இன்றைக்கு இலங்கையிலேயும் கூட பிற நாடுகளிலும் கூட துலங்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்திருக்கின்றது என்றால் இந்த தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தினுடைய செயற்பாட்டின் அடிப்படையில் தான் இது வளர்ந்திருக்கிறது. அதற்கு வித்திட்டவர்கள் தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கம்தான். ஆனால் இந்த நிலையில இருந்து நாங்கள் விடுதலை ஆகுவோம் என்றது எங்களுக்கு எப்பவும் தெரியாது. தீர்வு இப்பவும் வரலாம், எப்பவும் வரலாம், வராமலும் போகலாம். அதற்காக வாழ வேண்டிய நாங்கள் எப்பயாவது எங்களுடைய வாழ்க்கையை தேடி அதில் விடிவை தேடி பயணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த அடிப்படையிலே நாங்கள் இந்த மீனவர்களுக்கான போராட்டம் தொடரும். ஆனால் என்றோ ஒரு நாள் தர்மம் வெல்லும். அந்த நேரத்தில் இந்த மக்களுடைய விடிவு கிடைக்கும் என்பதில் நாங்கள் நிச்சயமாக எதிர்பார்த்திருக்கின்றோம். விடியலை நோக்கிய உங்களுடைய பயணத்துக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே கேள்வியை நான் சதீஷ் உங்களிடம் தொடுக்க விரும்புகின்றேன். ஒரு போராட்டம் அல்லது ஒரு தீர்வு என்றது தொடர்பாக அது ஒரு ரெண்டு பக்கமாக பார்க்கலாம். தீர்வை நோக்கி பயணிக்கிற தரப்பு அல்லது தீர்வுக்காக கோரிக்கை விடுற தரப்பு என்ற ரீதியில் ஒரு இடத்துல இணைகிறதுக்கான புள்ளி சந்தர்ப்பம் இருக்குது. அந்த இடத்துல அரசு, முதலாளி, தொழிலாளி என்ற முத்தரப்பு கட்டமைப்பு இருக்க, அந்த முடிவுகள் எடுக்க, அந்த முடிவுகளை ஏற்றுக்கொள்ள முடியாத அல்லது அங்கீகரிக்க முடியாத பாதிக்கப்படுற தரப்பு இருக்குது. அந்த பாதிக்கப்படுற தரப்பு அதுக்கான தீர்வுக்காக ஏங்கி நிற்கிற இடத்துல ஒரு மூன்றாம் தரப்பு அல்லது சம்பந்தப்படுத்தாத ஒரு தரப்பு அந்த தீர்வை ஏங்குற தரப்பை கைவிடுக்கக்கூடிய நிலையில் இருக்கும். அந்த இடத்துல இந்த செயற்பாடு அல்லது தீர்வை நோக்கிய செயற்பாட்டுக்கு இன்றைக்கும் ஒரு கை கொடுக்குற தரப்பு இருக்கணும். அது அந்த தீர்வை கொடுக்குதா அல்லது நசுக்குதான்ற கப்பால் ஏதோ ஒரு நடுநிலைக்கு அது கொண்டு போய் நிற்கும்ன்றதுக்கு தொடர்பாக
தொடர்ச்சியாக எங்களோட போராட்டங்கள் அல்லது கையெடுப்புகள் இருக்கணும் என்றது என்னுடைய நிலப்பாடு. இறுதியாக அதே கேள்வியை நாங்கள் யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய இணைப்பாளர் இன்பநாயகம் அவர்களிடம் கேட்போம். தொடர்ச்சியாக மீனவ மக்களினுடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்காக தொடர் போராட்டத்தில் நீங்கள் ஈடுபட போகின்றீர்களா அல்லது உங்களினுடைய கட்டமைப்புகள் இது தொடர்பாக மேலதிக கவனம் செலுத்தாமல் விடுமா? இந்த தற்பொழுது இறுதியாக வடமாகாண கடற்தொழிலாளர் அமைப்பால் இணையத்தால் தீர்மானிக்கப்பட்ட இந்த போஸ்ட் கார்டு அனுப்புகிற போராட்ட வடிவம் என்றது வந்து இப்போ இறுதியாக தீர்மானிக்கப்பட்ட ஒரு போராட்ட வடிவம். நெப்சோவை பொறுத்த மட்டும் இந்த சட்டவிரோத மீன்பிடிக்கு எதிரான போராட்ட முறைகள் வந்து பல்வேறு வடிவங்களில் முன்னெடுத்து வந்த ஒரு வளர்ச்சியினுடைய ஒரு அடுத்த கட்டமாகத்தான் இந்த போராட்ட வடிவம் வந்து தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ